காமராஜர் ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் என்று நான் கருதுவதனாலே, தலைவனாக இருப்பவனெல்லாம் மனிதனாக முடியாது, ஆனால் மனிதனாக இருப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அவர் மனிதனாக இருந்தவர். மனிதனுக்கு மேலே தெய்வம் கிவம் என்றெல்லாம் சொல்லுவது தவறு. அவரே அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்த உடுநேம்பர் திருநெல்வேலியில் ஒரு மாநாடு, அவர் மேடையில் இருக்கிறார். ஒரு நண்பர் பேசுகிறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் கடற்கரையில். என்ன ராட்சசங்கிரியா? ஏய், என்னடா கிறுக்க மாதிரி பேசுற? என்ன ஹிந்து பத்திரிகை எடுத்து காட்டுறார் ஒரு முக்கியமான செய்தியை. நீ எம்ஏ படிச்சிருக்கிற, படிச்ச பிள்ளைன்னு நினைச்சேன், இந்த செய்தியை பேசுவியா மக்களுக்காக? தலை இமயத்தில் இருக்கான், அடக்கிருக்கேன், படித்தவன்லாம் அப்படி. ஆனால் அந்த நாடு எப்படி ஆகும்னார். புகழுரைகளை விழும்பாதவன் எவனோ அவன் தலைவன். அதுக்கப்புறம் தான் அவரை தலைவருங்கணும். புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார். அவன் வெளியே போனோன்னே சொல்றாரு, ஏதோ தப்பு பண்ண போறான் போல தெரியுதுன்னு. அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளவு பேசுறான்? நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்துக் கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் இப்படியே கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்குன்னு என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்குறாங்க. சரி எழுது அப்படின்ட்டு எஸ்ஏபிட்ட சொல்கிறாரு. முன்ன கூட்டியே வந்துட்டு எழுதி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இடையில ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்கள் பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊரில் ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நமச்சிவாயத்திட்ட சொல்கிறாரு, எழுதுன்னு. நீ எழுதுறத படிக்கிறவன் என்னை காக்காவை பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காமல் எழுது. என் ஃபிகரை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்ஃபிகர் பண்ணிடாத. ரொம்ப கலர்ஃபுல்லாக எழுதாத. உனக்கு தான் தெரியுமே நான் கலராக கிடையாது. ரொம்பலாம் பரபரப்பா எழுதிடாத. எங்கேயாவது என்னை ரொம்ப உயர்வாக காட்டணும்னு பொய் எழுதிடாத. நான் சரி பார்ப்பேன்னு நீ எழுதுனதை பூரா என்கிட்ட கொண்டு கொடு, நான் சரி பார்த்துட்டு எஸ்ஏபிட்ட கொடுக்குறேன்னா சரி எழுது. யாரையும் குறைச்சி எழுதிடாத. என்ன தலைவர்? நான் 1946 பெரியவர் ராஜாஜிக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை மனதிலே வைத்துக்கொண்டு ஈரோட்டிலே ஒரு வரவேற்பு உரை வாசித்தளிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த வரவேற்பு உரையிலே ராஜாஜியை தாக்கி வரிகள் வருகிறது. எழுந்திருக்கிறார். நிறுத்துன்னு. என்ன எழுதியிருக்கிற? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன? அவர் என்ன தியாகலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? விடுன்னு. எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள. இதெல்லாம் எழுதுறியா? வை. இது நான் படித்தது, நான் பார்த்தது நாகர்கோவில் நாகராஜா திடல்ல. ஜெயகாந்தன் பேசிட்டு போயிட்டாரு, கண்ணதாசன் பேசிட்டு போயிட்டாரு. இவர் வருகிற நேரம் சின்ன அண்ணாமலை பேசுறார். ஒரு சின்ன அண்ணாமலை என்ன பண்ணாரு? இந்த ராஜாஜின்னாரு, சட்டை பிடிச்சிட்டாரு. இவர் நிறுத்துன்னு. அவரை நீ என்ன பேச போற? நீ யாரா அவரை பேசுறதுக்கு? உட்கார்றா. எந்திரிச்சு வந்து சொன்னாரு. பெரியவர்னே, வைஸ்ராயா இருந்தவர், உலகத்தில் இருக்கிற 10 புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலின்னு. ஏதோ கோபம்னே, பெரிய ஆட்களுக்கு கோபம் வந்தா நம்மளை திட்டக்கூடாதா? அக்கா நீ இவன் கிறுக்கெல்லாம் பேசுவான், நான் பார்த்துட்டு பண்ணா அவர் பாட்டு பேசட்டும். அவரெல்லாம் அடுத்தவங்களை பேச தப்பா பேச அனுமதிக்க மாட்டார். அது மாதிரி போலித்தனமான பெரிய வீர உரையெல்லாம் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுவார். திருநெல்வேலியில் பேசுகிறாரு ரொம்ப சாதாரணமாக. சோறு பொங்கி வச்சிட்டோம்னு பருமாற வந்திருக்கிறான்னு பார்த்து பருமாறு, ஏன்னா நிறைய கட்டை வெந்திருக்குன்னாரு. புரியுதா? விடுதலை போராட்ட வேள்வியிலே எத்தனை வீரர்கள் இந்த மண்ணிலே வெந்து போனார்களோ அவர்கள் ஒரு தலைவன் அவனுக்கு தெரிஞ்ச ஓமையில சொல்றான், டே நிறைய கட்டை வெந்திருக்குதா, அதுலதான் சோரே வந்திருக்குதுன்னு. அந்த வெந்த கட்டைகளை நினைவில் வச்சுக்கிட்டு பருமாறு. அதுல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரிகிறதா? அந்த அந்த பகிர்ந்து வழங்குவதிலே தவறு வந்துடக்கூடாது, பார்த்து செய். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த ஆனை சோறு சாப்பிடுது இல்லை, அதில் உதிர்ந்துரும்னு, அதை எத்தனை ஜீவராசிகள் சாப்பிடுது, அப்படித்தான் நான் பணக்காரன்ட்ட சொல்கிறேன்னாரு. அவருக்கு தெரியாது இது புறநானூற்று பாட்டுன்னு. ஒரு புறநானூறு படிக்கல, ஆனால் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு புறநானூற்றில் எவனோ எழுதியிருக்கான். அப்போ தான் நினைச்சேன், புறநானூறு எழுதுகிற காலத்திலேயும் காமராஜரை போன்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அப்படி தோணுச்சு. அப்பவும் தமிழ எதுக்கு பெரியார் அவரை போய் பச்சை தமிழங்கிறாரு? புவனேஸ்வரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு. இவருக்கு ஹிந்தி தெரியும், மறந்துடாங்க. காமராஜருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் அங்கே புவனேஸ்வர மாநாட்டுக்கு ஒரு போறாரு. எப்படி அதே வேட்டி அதே சட்டை ஒரு துண்டு
சகோதர சகோதரிகளைங்கிறார். அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுகிறார். பத்திரிகைக்காரர்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு இலக்கணம் பத்திரிகையாளரோடு இருக்கிற நட்பு. பத்திரிகைக்காரங்க வடநாட்டு கிராமவாசிகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த ஆள் என்ன பேசினார்னு உனக்கு புரிஞ்சுதா, நீ கை தட்டுறேங்கிறாரு. அங்கே ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறான் பதில், அவன் என்ன பேசுறான்னு தெரியல, ஆனால் எங்காள் ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து பேசுறான்னு எங்களுக்கு தெரியுதுடா, அதுக்கு கை தட்டணும். நாங்கள் இவன் எங்காள் அது தெரியுது, எங்காள் பேசுறான் எங்களுக்கு தானே பேசுவான், இது அவன் என்ன பேசுறான் எனக்கு என்ன தெரியணும். தான் காமராஜ் சோவியத் ரஷ்யாவுக்கு போனார். சூட்டு போட்டுலாம் பட்டாரா, இதே வேட்டி இதே சட்டை இதே தொண்டு. ஆர்வி கட்டுறான் போய் கேட்டுக்கிறாரு. ஒரு டெய்லரை கூட்டு போயிருக்காரு ஆர்வி. என்ன ஆர்வி என்னான்னு இருக்கிறாரு, இந்த சூட்டுலாம் தைக்கணும்னு. எதுக்கு? ரஷ்யாவுக்கு போகணும். எப்போ நீ தானே போட்டுக்காது, நீ போட்டுக்க, எனக்கு வேணான்னு. நான் இப்படியே வர்றேன். ரஷ்யாவுக்கு அப்படி தானே போனார், பல்கேரியா போனார், அந்த சோவியத் நாடுகள் எல்லா நாடுகளும் சோசியலிஸ்ட் நாடுகளுக்கு போனார். எங்கேயுமே ஆடை அலங்காரம் வேறு மாற்று அலங்காரம் கோட்டு சூட்டு ஒன்றுமே. டெல்லியில் கூட அந்த பனியில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டி சட்டை துண்டு தான். எப்போமாவது ரொம்ப குளிர் இருந்தால் ஒரு சால்வையை போத்திக்கணும், தோரணை கிடையாது. பெரிய ஆடம்பரம் வரவேற்பு பிரச்சனைனா கோவப்படுவார். 1968 திருநெல்வேலிக்கு வரார். தோற்று 6 மாதம் கழித்து. நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர். நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுமா? உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டால் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது. யார் போட்டது அப்படின்னு மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல. இந்த பையன் தான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வரான்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேலே போய் யார் கட்டுறது? 67 அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார், வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தார். இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொறுத்தோம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டார். முதல்ல மலார்னு விழுந்து நாங்கள் ஒரு வயலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டார், உனக்கு அறிவு இருக்கான்னு? 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு? நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும்? கிறுக்கு பையலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார்? நான் ஒருத்தன் அங்கே இல்லை, நாங்க 5 கிலோமீட்டருக்கு அங்கே போயிட்டோம். அவனுக்கு அந்த அடி விழுது, ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும். சென்னையில் ஒரு போராட்டம், அடிபட்டு மண்டை உடைஞ்சு தொண்டர்கள்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு. இந்த அடிபட்டவன்லாம் மேடைக்கு வர்றாங்க, கூட்டு வராங்க. இவர் கேட்குறாரு, என்னண்ணே அவனெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இங்கேயும் கூட்டு வரேங்கிறாரு. மக்கள்கிட்ட காட்டணும், தான் இந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணாதண்ணே, செத்து போயிருவான். ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான், எவன்டா பதில் சொல்றது? முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போ, மேடை கொண்டு வராதே. அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துன்னு. அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரியை பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு.